வணக்கம் மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நம்பிய ஒருவரின் வார்த்தைகளை உங்களுடைய மனதையும் உள்ளத்தையும் உடைத்த காலங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மேஷம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில காயங்கள் உடலில் ஏற்படுவது கிடையாது என்று உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். ஆனால் அது மனதில் ஏற்படும் பொழுது பெரிய ஒரு காயங்களாகவே அது வாழ்க்கைக்குள்ள மாறி அது தீராமல் இன்னும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் அதிகமாக நம்பிய ஒருவர், உங்களுக்காக இருப்பார் என்று நினைத்த ஒருவர், அவருடைய சில வார்த்தைகளால் உங்களுடைய மனதை ஆழமாக காயப்படுத்திய ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை விட நம் மனதிற்கு நெருக்கமானவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அதிகமான வழியை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கலாம். உங்களை புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தவர்கள் உங்களுடைய சூழ்நிலையை அறியாமல் உங்களை குறை கூறிக்கொண்டு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்களும் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். மேஷம் ராசியான நீங்கள் பொதுவாகவே மனதில் பட்டதை நேர்மையாக பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள். உங்களிடம் போலித்தனம் என்பது இருக்கவே இருக்காது. யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தால் முழு மனதுடன் நீங்கள் செய்து விடுவீர்கள். அந்த எண்ணங்கள் இல்லை என்றால் அப்படியே பாதியில் நீங்கள் நின்று விடுவீர்கள். ஆனால் அதே அளவுக்கு அன்பையும் நம்பிக்கைகளையும் திரும்ப நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நீங்கள் அன்பையும் எந்த அளவுக்கு நீங்க பாசத்தையும் நம்பிக்கையும் வெளியில் கொடுக்கிறீர்களோ அதே அளவுக்கு நமக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத நேரங்களில்தான் உங்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். நாம் இவ்வளவு செய்தும் ஏன் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி உங்களுக்குள்ள இன்னும் பல முறை எழுந்து கொண்டே தான் இருந்தது. ஒரு காலத்தில் உங்களுடைய வெற்றியை பார்த்து மகிழ்ந்தவர்கள் கூட உங்களின் கஷ்ட நேரத்தில் விலகி நின்றிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய உண்மையான நிலைமையை அறியாமல் சிலர் பேர்த்திய வார்த்தைகள் உங்களுடைய மனதில் ஆறாத ஒரு காயத்தையே ஏற்படுத்தி கொடுத்தது. நீங்கள் அமைதியாக இருந்ததை பலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஜோதிட பார்வையில் இந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாடமாகவே அமைந்ததாகவே கூறப்படுகிறது. நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய அளவில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளாகவே பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்க போகிறது. கரையாத பணத்தின் நெருக்கடி, பணத்தின் பிரச்சனை இன்று தீரும் நாளை தீரும் என்று நீங்களும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த பணத்தின் பிரச்சனை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தீராமல் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உழைப்புக்கு என்றுமே பஞ்சமில்லாதவர்கள் நீங்கள். ஆனாலும் இரவு பகலும் ஓய்வில்லாமல் உழைத்தும் கூட ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நாட்களை உங்களுடைய வாழ்நாளில் உங்களால் மறக்கவே முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்து தான் இப்பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்திருப்பீர்கள். எனவே பழைய நிலைமைகளை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதில் எப்பொழுதுமே நீங்கள் சரியான ஒரு நபராகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். கை நிறைய வருமானம் வந்த காலத்திலும் கூட மருத்துவ செலவு, எதிர்பாராத குடும்ப பொறுப்புகள் என வந்து சேர்ந்ததால் கையில் ஒரு ரூபாய் கூட தங்காமல் கரைந்து போனது. எவ்வளவு சம்பாதித்தும் பலனில்லையே என்ற விரக்தி உங்களையே இப்பொழுது சூழ்ந்த போதிலும் உழைப்பை மட்டும் நீங்கள் கைவிடவில்லை என்பதை இப்பொழுது உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வறுமை உங்களை வதைத்தாலும் சுயமரியாதையை நீங்கள் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டினால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எல்லாமே நடந்து விட்டது. இனிமேலாவது வாழ்க்கைக்குள்ள எது செய்ய வேண்டும், அதை எப்படி சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பதில் ஒரு கவனத்தை மட்டும் செலுத்தி பாருங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கண்ணீருக்கு கேட்ட பிரார்த்தனைக்கு இப்பொழுது புதிய வழியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. மனதிற்குள் கண்ணீரோடு நீங்கள் வைத்த பிரார்த்தனைகள் இப்பொழுது நிறைவேறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய புதிய வழிகளும் புதிய புதிய விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் இப்பொழுது பிறந்துவிட்டது. ஆலயங்களில் நின்று
யாரிடமும் சொல்ல முடியாமல் கண்ணீருடன் நீங்கள் மனமுருகி கேட்ட பிரார்த்தனைகளுக்கு இனி தெய்வீக ரீதியாக புதிய கதவுகள் திறக்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. அந்த காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினாலே போதும், எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்குள்ள சரியான முறையில் நிச்சயமாகவே நடக்க ஆரம்பிக்கும். எந்த பக்கமும் வழி இல்லையே என்று நீங்கள் கைவிட்டுவிட்ட விஷயங்களில் கூட எதிர்பாராத ஒரு ஒளிக்கீற்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தென்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். உங்களின் உண்மையான பக்திக்கும் நேர்மைக்கும் பலன் கிடைக்கக்கூடிய விதமாக தடைபட்ட சுபகாரியங்களும் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுகளும் மிக மென்மையாகவே அமையப் போகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க தொடங்கிவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே உங்களுடைய நம்பிக்கையை நிச்சயமாக காப்பாற்றி கொடுக்கும். எது வேண்டுமோ அது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்கள் பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறவில்லை என்று உங்களுக்குள்ள தோன்றியிருக்கலாம். ஆனால் ஜோதிட நம்பிக்கைகளில் தாமதம் என்பது மறுப்பு கிடையாதுங்க. சில நேரங்களில் வாழ்க்கை சரியான நேரத்திற்காக காத்திருக்குமாம். அந்த காத்திருப்பு காலத்தில் மனிதனுக்கு தேவையான அனுபவங்களும் மன வலிமையும் கிடைப்பதற்காக மட்டுமே சில தவறான முடிவுகளை நம்ம வாழ்க்கைக்குள்ள எடுப்போமாம். அதே போலத்தான் நீங்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தீர்கள். நீங்கள் கேட்ட வேண்டுதல்களும் பணத்திற்காக மட்டும் கிடையாது, மன அமைதிக்காக, குடும்ப சந்தோஷத்திற்காக, உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்காகத்தான் வாழ்க்கைக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள். ஆனால் அந்த எண்ணங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கையாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் எதிர்பாராத ஒரு வழி திறக்கக்கூடிய சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கலாம். நீங்கள் நினைக்காத இடத்தில் இருந்து உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் நிச்சயமாக வந்துவிடும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த ஒரு விஷயம் மெதுவாக உங்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக கூடிய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய நம்பிக்கை மீண்டும் உயிர் பெற்றக்கூடிய ஒரு காலமாகவே இந்த ஒரு காலம் நிச்சயமாகவே வந்துவிடும். உங்கள் கண்ணீருக்கு மதிப்பு இருக்கிறது. நீங்கள் அமைதியாக செய்த பிரார்த்தனைகளுக்கு காலங்கள் ஒரு பதிலை கொண்டு வரக்கூடிய தருணங்கள் உருவாகலாம் என்று ஆன்மீக ஜோதிட பார்வையில் இந்த ஒரு நேரமானது குறிப்பிடப்படுகிறது. இதுவும் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை காத்திருந்து பாருங்கள். அதே போல மேஷம் ராசியான உங்கள் வாழ்க்கைக்குள்ள நண்பர்கள் மனமிட்டு பேசக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. விலகி இருந்தவர்கள் கூட இப்பொழுது திரும்பி வந்து உங்களிடம் சேருவார்கள். உங்களை தேடி வந்து பேசுவார்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே அமையும். உறவினர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சிந்தனைகளில் ஒரு தெளிவுகள் ஏற்பட்டு உங்களின் வாழ்க்கை இன்னும் மென்மேலும் நல்லதாகவே மாறிவிடும். புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் என்பது ஏற்படும். வீடு பராமரிப்பு தொடர்பான காரியங்கள் இப்பொழுது நிறைவேறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். மாற்றி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது, உங்களுடைய மனதிற்குள் ஏதேனும் கேள்வி இருந்தால் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.